ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த காலவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த முழு சரீரத்தையும் ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமாக பிரமிக்கத்தக்கதான ஒரு படைப்பு இந்த உலகத்தில் இருக்குன்னு சொன்னால் அது ஒரு ஹியூமன் பாடி தாங்க. மெடிக்கலில் நீங்கள் பார்க்கலாம், இந்த ஹியூமன் பாடியை குறித்து படிக்கும்போது எண்ணற்ற காரியங்கள். இது வித்தியாசமான ஒரு படைப்பு என்றதை மனிதர்கள் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஆண்டவர் ரொம்ப பயங்கரமாக ப்ரில்லியண்ட்டாக படைத்த ஒரு கிரியேச்சர் இருக்குன்னு சொன்னால் இட் இஸ் யூ அண்ட் மீ. தமது சாயலின்படி ஆண்டவர் நம்மளை அழகாக அவருடைய சாயலின்படி கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறார். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ் தட் வி ஹேவ். ஆண்டவர் நம்மளை அவரை போலவே படைச்சிருக்கார். அப்போது இந்த முழு சரீரத்துலேயும் இந்த கண் இருக்கட்டும், அந்த காது, இந்த தலை, இந்த இருதயம், இந்த கைகள், விரல்கள், கால்கள், இது எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான அவயம் ஒன்று இருக்கும்னு சொன்னால் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு முக்கியமான அவயம், அந்த அவயத்தை குறித்து வேத புஸ்தகம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அது ஒரு காட்டு தீயை போன்றது. ஒரு முழு காட்டையே கொளுத்தக்கூடிய வல்லம் அதுக்கு இருக்குது. அதை ஒரு நாளும் யாராலும் அடக்கக்கூடாது. அது விஷம் நிறைந்ததாக இருக்குது அப்படின்னு யாக்கோபு 2-3 அதிகாரத்தில் அந்த அவயத்தை குறித்து பயங்கரமாக விவரித்து எழுதியிருக்கிறார் யாக்கோபு. இன்றைக்கி அந்த அவயத்தை பற்றி தான் ஏசப்பா நம்மோடு பேச விரும்புகிறார். முழு சரீரத்துலேயும் சிறியதாய் காணப்பட்டாலும் பயங்கர கொடியமானது, விஷம் நிறைந்தது இந்த சிறிய நாக்கு. ஆகவே இந்த நாக்கை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? ஒரு அன்பிலீவரை விட்டுருங்க. ஒரு பிலீவர், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை பெற்றவன், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவன், சபையில் கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கிறோம். ஒரு விசுவாசினுடைய நாக்கு எப்படி இருக்கணும்? உங்கள் நாக்கு இன்றைக்கி எப்படி பயன்படுத்துகிறீங்க? இன்றைக்கி எப்படி நம்ம நாக்கை பயன்படுத்துகிறோம்? இன்றைக்கி ஒரே நாக்கிலிருந்து எல்லாமே வருதா? ஃபார் எக்ஸாம்பிள், கர்த்தரை இதே நாவில் தான் துதிக்கிறோம், ஒருத்தனை திட்டுறதும் இதே நாவில் தான் திட்டுறோம், சபிக்கிறோம், தூஷிக்கிறோம், கெட்ட வார்த்தை எல்லாமே இந்த நாக்கிலேருந்து வருமானால் ஆண்டவர் சொன்னார், துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலேருந்து வரக்கூடாதுப்பா, கசப்பும் தித்திப்பும் ஒரே இடத்துலேருந்து வராதில்ல அப்படின்னு சொல்கிறார். இப்படி இருக்கக்கூடாதே சகோதரனே, இப்படி இருக்கக்கூடாது சகோதரியே. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாததுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போது நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் தான் கூடாது பைபிள் படி. அப்போது ஆவியானவரால் கூடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. இட் இஸ் ட்ரூ. எந்த மனுஷனாலும் நாவை செல்ஃபில் அடக்க முடியாது, மனுஷனால் தான் முடியாது. ஆனால் ஆவியானவரால் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் நமக்கு பலன் தரவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போது இந்த மகத்துவத்தை உணர்ந்த சங்கீதக்காரன் டேவிட் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல அழகாக சொல்கிறாரு. 39ஆம் சங்கீதத்தில் பாருங்களேன், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து அப்படின்றார். அப்போது நாவினால் பாவம் செய்யக்கூடாது. இன்றைக்கி இந்த வார்த்தையை நீங்கள் மறுபடியும் சொல்ல போகிறீங்க. ஆண்டவரே, என் நாவினால நான் ஒரு நாளும் பாவம் செய்யாதபடிக்கு நலமானதை பேச என்னை கற்றுக்கொடுங்க ஆண்டவரே. இந்த ஏர்லி மார்னிங் விஜய் சீரியஸை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பமே, அன்பு தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் நாவு பாவம் செய்ய ஒரு நாள் ஒப்பு கொடுக்காத. ஃபார் எக்ஸாம்பிள், என்னது நாவோட என்னங்க பாவம் செய்ய முடியும் அப்படின்னா, கெட்ட வார்த்தை வருது. நம்ம ஒருத்தவங்க அந்த இடத்துல இல்லைன்னா, ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறோம், அந்த ஒரு 3வது மனுஷாலை குறித்து பேசுகிறோம், அது விச் இஸ் ரியலி அன்ஃபேர். அவங்க இருக்கும் போது பேசணும், அதுதான் நல்லது. அவங்க இல்லாத போது ஒரு மனுஷனை குறித்து நிறைய பேசுகிற நானும் சரி, கேட்குற நீங்களும் சரி, நிறைய நேரத்தில் உங்களை குறித்து பேசுகிறோம். நல்லதாக பேசினா பிரச்சனை இல்லை. பட்டு யாரோ எங்கேருந்தோ கேள்விப்பட்ட ஒரு தவறான செய்தியை உண்மை நினச்சி அதை நம்ம பேசிகிட்டு இருக்கிறது அது தப்பு. குறை பேசுகிறோம், குறை கண்டுபிடிக்கிறோம், அதெல்லாம் ஆண்டவர் விரும்புறதில்லை. அப்போ நாவினால் ஒரு நாள் நான் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து கடிவாளத்தால் என் நாவை என் வாய்க்கு ஒரு காவல் போடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார் தாவீது. 39ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நலமானதை பேச கிருபைதாங்க ஆண்டவரேன்னு சொல்கிறேன். அப்போ இந்த காலவெளியில் நம்ம கேட்க போகிறோம், ஆண்டவரே நான் நாக்கை நல்லா பயன்படுத்தணும், பாவம் செய்யாதபடிக்கு ஒரு காட் வைங்க ஆண்டவரே, என் வாய்க்கு ஒரு காவல் வைங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்தேன், அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வீடியோ அந்த அம்மா ஒரு கிறிஸ்டியன் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர், அவங்க எந்த கண்ட்ரியை சார்ந்தவங்கன்னு தெரில. கையில் அவங்க பைபிள் இப்படி வச்சுட்டு கெட்ட வார்த்தையில்
கடன் கொடுத்தோம் வந்து கடன் கேட்குறான் போல். அந்த கடத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலைமை. அந்த அம்மா கெட்ட வார்த்தையில், அதுவும் பைபிள் இப்படி கையில் வச்சுட்டு இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையில் பயங்கரமாக சபிச்சு தள்ளுது. அது எந்த அளவுக்கு அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம்ன்றது எனக்கு தெரியல. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஆவியை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், ஆண்டவரோட பேசுகிறோன்னு சொல்கிறோம், சபைக்கு போகிறோம். இன்றைக்கி நம்முடைய நாக்கு எப்படிங்க இருக்குது? கேட்குறவங்க நாக்கு எப்படி இருக்குது? நல்லதாக பயன்படுத்துகிறீங்களா? நல்லதை பேசுங்க, நல்லா யோசிங்க, நல்லதை பாருங்கள். கர்த்தர் தான் விரும்புகிறார். மற்றவங்கள குறித்து நல்லா பேசுங்க. ஆமாம், நாக்கை வந்து ஒரு நாளும் பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த காலவெளியில் ஏசப்பா நமக்கு ஒரு அழகான வார்த்தை சொல்லித்தர விரும்புகிறார். நாவை நான் பாவத்திற்கு ஒப்புக்கூடாதபடிக்கு என் நாவுக்கு ஒரு காவல் போடுங்கன்றேன். கேட்டு பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக ஆவியானவர் உங்களுக்கு பலன் தந்து உங்களை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே அவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.